வகுப்பு சட்டம் வந்துச்சு. வகுப்பு சட்டம் வந்த உடனே ஒரே நாள்ல தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகம் போராடினாங்க. அந்த போராட்டத்தை ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட்டை சொல்லி ஒரு கிண்டல் பண்ணாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் தான் முதல் முறையாக போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. அதோட சேர்ந்த தலைவர் கேட்டாரு, இதுக்கு என்ன பர்மனன்ட் சொல்யூஷன்? அவர் அவ்வளவு சொல்யூஷன் அதுதான். அவர் பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் என்ன, முடிவு என்ன? கபட நாடகமா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடியதல்ல. உடனே நேற்று டிபேட்ல பேசுறாங்க, இல்ல அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரல. நேத்து தானே அவரை வச்சு ஒரு விழா நடத்துனீங்க எங்களுக்காக. அவர்கிட்டயே போன் பண்ணி கேட்க வேண்டியதானே தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பா அவர் அப்பியரன்ஸ் ஆனாரா இல்லையா அப்படின்னு. என்ன ஒரு பொய்யுரைகள். கடுமையாக அந்த 10 நாட்கள் அந்த போராட்ட உணர்வோடு இஸ்லாமிய தோழர்கள் இந்த வக்பு சட்டத்தை சொத்துரிமையை பாதுகாப்பதற்காக போராடி அதை திரு மதிப்புக்குரிய சிங்வி அவர்களுடைய வச்சு ஒரு ஆர்குமெண்ட்ல நம்ம யாரையும் குறை சொல்லல, எங்களுடைய உண்மைத்தன்மையை நாங்க விளக்குறோம். ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். அது தலைவர் எங்கிட்ட கேட்டார் இன்னைக்கு மதியானம் கேட்டார். என்ன கேட்டார்னா, அதாவது சிஏஏ சட்டம் வரும்பொழுது எல்லாரும் எடுத்து நின்னாங்க இஸ்லாமியர்கள் சகோதரர்களுக்காக. கேரளா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. கேரளா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, இமிடியேட்டா சுப்ரீம் கோர்ட்ல கேரளா கவர்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணாங்க அந்த சட்டத்துக்கு எதிராக. இங்க ஒரு கபட நாடகம் ஆடக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கு. மாநில சட்டமன்றத்தில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. ஒத்துக்கிறோம், உங்களுடைய ரெசல்யூஷனுக்கு வரவேற்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசால் ஏற்படுத்தக்கூடிய சட்டம் மாநிலங்களிலும் மக்களவையிலும் நிறைவேற்றிய பிறகு, ஜனாதிபதியால் கையொமிட்ட பிறகு சட்டமன்றத்துடைய ரெசல்யூஷன் செல்லுபடியாகாது. அழுத்தம் கொடுக்க முடியாது. ஒரே தீர்வு போராட்டம், இல்லை என்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. எங்களுடைய தலைவர் உச்ச நீதிமன்றத்தை நம்பினார். அதனாலதான் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றோம். எங்க தலைவர் வழியில் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் தமிழக அரசு வகுப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த கேஸ்ல ஜாயின் பண்ணல? இன்றைக்கு டிபேட் நடத்துங்க. தமிழக அரசுடைய நோக்கம் என்ன? தைரியம் இருந்தால் தமிழக அரசு சொல்லட்டும். ஏன் தமிழக அரசு இந்த கேஸ்ல இஸ்லாமிய தோழர்களுக்காக வகுப்பு சட்டத்திற்காக ஏன் இந்த கேஸ் ஃபைல் பண்ணல? தமிழக வெற்றி கழகம் தான் உண்மையான எதிர்க்கட்சி. எங்கள் தலைவர் தான் இன்றைக்கு உண்மையான எதிர்க்கட்சி தலைவர்.